கர்த்தருடைய பரிசுத்த நாம் மையப்படுவதாக. 13/8/2025 புதன்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலர் 17:11. பிரேயா பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேல் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். The Bereans were of more noble character than the Thessalonians, for they received the message with great eagerness and examined the scriptures every day to see if what Paul said was true. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வேதத்தின் வார்த்தைகளை ஆராய்ந்து பார்த்தபடியினால் அவருடைய குணநலன்கள் மாறியிருக்கிறதை குறித்து நாம் இந்த பகுதி மூலமாய் தெரிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 34:16 கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய்தை சொல்லிட்டவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை வாசிக்கும் பொழுது, வசனத்தை முக்கியப்படுத்தும் பொழுது, அவைகளில் ஒன்றும் ஜோடு இல்லாதிராது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வாய் இதை சொல்லுகிறது என்பதை குறித்து வேதம் நமக்கு சொல்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 5:39 சொல்லுகிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. You diligently study the scriptures because you think that by them you possess eternal life. These are the scriptures that testify about me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 12 சங்கீதம் 1 சங்கீதம் 1-2-3 வசனங்கள். கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, வேதத்தை முக்கியப்படுத்துவோம், ஒவ்வொரு நாளும் படிப்போம். வேதத்தை படிக்காமல் ஆகாரம் புசிக்க மாட்டேன், வேதத்தை படிக்காமல் என் கடமை காரியங்களை செய்ய மாட்டேன், வேதத்தை படிக்காமல் நான் படுக்க மாட்டேன், நித்திரைக்கு சொல்ல மாட்டேன். தீர்மானம் எடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி. இந்த வசனத்தையும் ஜெபத்தையும் கேட்கிறவர்கள் சில தீர்மானங்களோடு வாழ்க்கை அமைந்து கர்த்தருடைய வழியில் நிற்க பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை